நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா. பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். கிருபைக்காய் இருக்கிறதுக்காக தோத்துறோம். அதிசயங்களை செய்யுங்க. பரிசுத்த ஆவியன்னு பேசுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், யோசுவை பார்த்து திரும்ப சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை அப்படின்னு சொல்ல. உன்னை விட்டு விலகுவது இல்லை. யோசுவாவை ஊழியத்துக்கு அழைச்சி உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். முதலாவது சொன்னால், நீ உயிரோடு இருக்க நாளளவும் உன்னை எவரும் எதிர்த்து நிற்பது இல்லைன்னாரு. உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை அப்படி சொன்னார். எவனும் எதிர்த்து நிற்க முடியாது. ரெண்டாவது சொன்னார், உன்னை விட்டு விலகுவது இல்லை. உன்னை விட்டு விலகுவது இல்லை. விலகாமல் ஆண்டவர் கூட இருக்கிறார். பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை கணவன் கூட கல்யாணம் முடித்தா உன்னை விட்டு விலகுதலைன்னு சொல்லலாம். உனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் நடுக்காட்டில் விட்டு போயிடுவாங்க சில கணவன். பிள்ளைகள் கூட அம்மா வளர்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்களே, அம்மா விட்டு எங்கேயும் போகக்கூடாது, சம்பாத்தியம் பண்ணி அம்மா கையில் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தி கல்யாணம் முடித்தா மருமக சொல்ல கேட்டு மனைவி சொல்ல கேட்டுட்டு அம்மா அப்பாவை கூட விட்டுரு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறையா தாயும் தகப்பனும் முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்துருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை வளர்த்து படிக்க வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நிறைய வீட்டுக்கு நான் ஜெபிக்க போவேன். சில தாய் தப்பமாறு வடிக்கிற கண்ணீரை பார்த்திங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய நான் வளர்த்து நல்ல படிப்பு படிக்க வச்சேன், படிக்க வைக்க அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் அவன் சம்பளம் எடுத்து என் கையில் தரவே செய்யல. கல்யாணத்தை முடிச்சு வச்சேன் கஷ்டப்பட்டு. ஆனால் மனைவி சொல்ல கேட்டுட்டு என்கிட்ட பேச மாட்டான். எனக்கு ஒன்றுமே தரல, சாப்பாடு கூட வழி இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோன்னு எத்தனையோ குடும்பங்கள் சொல்கிறாங்க. எவ்வளோ வேதனை பாருங்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னால் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொன்னான். கண்டிப்பாக உன்னை விட்டு விலகவே மாட்டார். அவர் சொன்னால் சொன்னதையும் செய்கிற தேவன். மனுஷன் விலகலாம், பெற்றெடுத்த பிள்ளைகளும் கூட விலகலாம். ஆனால் இயேசு கைவிடாத தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டுவார். கைவிடாத தெய்வம். ஆண்டவர் எனக்கு கூட ஒரு பாட்டு தந்தார். அந்த பாட்டை நான் படிக்கும்போது ஒரு சர்ச்சில் பாடிக்கிட்டே நிறைய பேர் அழுதுகிட்ருக்காங்க. வயசான ஆட்கள் பெற்றோருமெல்லாம் அழுதுகிட்ருக்காங்க. பெற்றெடுத்த பிள்ளைகளும் தள்ளிவிடும் காலம் இது, பெற்றெடுத்த பிள்ளைகளும் தள்ளிவிடும் காலம் இது, உற்றார் உறவினரும் வெறுத்து விடும் காலம் இது, உற்றார் உறவினரும் வெறுத்து விடும் காலம் இது, ஆற்றுமைய தேற்றுமையா ஆறுதலின் நாயகரே, ஆற்றுமைய தேற்றுமையா ஆறுதலின் நாயகரே, அன்பில்லா உலகினிலே அன்புள்ள இரட்சகரே, அன்பில்லா உலகினிலே அன்புள்ள இரட்சகரே. இந்த பாட்டை பாடும்போது எத்தனையோ இதை அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. எத்தனையோ வீடுகளுக்கு ஜெபிக்க போகும்போது என் பையன் இப்படி செஞ்சுட்டான், என் மகா இப்படி செஞ்சுட்டா, என் மகா பொம்பளை பிள்ளைகள் கூட அநியாயம் பண்ணுது இன்னைக்கு தாய் தகப்பனுக்கு அழுகிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுறதுக்கு இந்த ஒரு பாட்டை படித்து ஒரு ஆறுதல் சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு வருவேன். ஏசப்பா உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. அவர் உன் கூட இருக்கார், விலகவே மாட்டார். அதுதான் தெய்வம், அதுதான் பயங்கரமான தெய்வம். அவர் தான் அன்புள்ள தெய்வம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா
கடைசி நாட்களே அன்பு தணிஞ்சு போயிடும், அறிவு பெருத்து போயிடும். மனுஷனுக்கு அறிவு நிறைய பெருத்துட்டு அன்பெல்லாம் தணிஞ்சு போயிட்டு அப்படி உலகத்தை நம்ம இருக்கோம். யாருக்கு அன்பு தணிஞ்சாலும் ஏசப்பா அன்பு தணியாது. ஏன்னா அவர் அன்புள்ள தெய்வம். சமாதானத்தை கொடுப்பதற்கு தான் இந்த உலகத்தில் வந்தார். அன்பை கொடுப்பதற்கு தான் இந்த உலகத்தில் ஏசப்பா வந்தாங்க. பாருங்க, எத்தனையோ குடும்பங்கள் இப்படி பிரச்சனை. கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகள் தாய்கிட்ட பேசும், அதை சொன்னா இதை சொன்னா, அடாடா பெத்து தாய் தானே, ஒரு வயசான காலத்தில் ஒன்று சொல்லிட்டா, அதுக்காக அதை சொன்னா இதை சொன்னா, அதனால அவட்ட நான் பேச மாட்டேன், அவளுக்கு கொடுக்க மாட்டேன், அவளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், அவளை பார்க்க மாட்டேன். அடாடா அநியாயம். அந்த தகப்பன் அப்படி சொன்னா இப்படி சொன்னா அவன்கிட்ட பேச மாட்டேன். என்ன அநியாயம், என்ன மாதிரி பேசுகிறாங்க ஸ்ட்ராங்கா. நாளைக்கு நீ பிள்ளை பற்றி வச்சிருக்கிய, உன் பிள்ளை இப்படி செய்தால் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்க மாட்டேக்காங்க. ஒரு வேளை இப்படி நீங்கள் கேட்குற நீங்கள் யாராவது இப்படி இருந்தால் இன்றைக்கி மணந்துருமுங்க. முழங்கால் போட்டு ஏசப்பட்ட கேளுங்க, நான் பெற்றெடுத்த தாய் தகப்பனையும் எனக்கு உதவி செய்தவங்களும் மறக்கவே கூடாது. உதவி செய்தவங்களும் மறக்கக்கூடாது, நன்மை செய்தவங்களும் மறக்கக்கூடாது. சிலர் பணத்தை கொடுத்து நன்மை செஞ்சுருப்பாங்க, சிலர் ஜெபித்து நன்மை செஞ்சுருப்பாங்க. வியாதி நேரத்தில் பாருங்கள், இப்படிலாம் உங்களை பார்த்து நன்மை செய்திருப்பாங்க. அதை மறக்கக்கூடாது. கத்த சொல்கிற எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை வேதனை வந்தாலும் மறக்காத தெய்வம் இயேசு மட்டும்தான். எத்தனை சோதனைகள் எத்தனையோ வேதனைகள், எத்தனை சோதனைகள் எத்தனையோ வேதனைகள், அத்தனையும் சகித்திட பலன் தந்த ராஜாவே, அத்தனையும் சகித்திட பலன் தந்த ராஜாவே, அற்றுமைய தேற்றுமையாறுதலின் நாயரே, அன்பில்லா உலகினிலே அன்புள்ள இரட்சகரே, அன்பில்லா உலகினிலே அன்புள்ள இரட்சகரே. அன்புள்ள இரட்சகர் இயேசு. எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை வேதனை வந்தாலும் உங்களை ஆற்றி தேற்றுகிற தெய்வம் இயேசு. அதனால தான் யோசுவை பார்த்து சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஏன்னா மோசையை இஸ்ரவேல் ஜனங்களும் அடிக்கடி சண்டை போடுறாங்க. பார்வோன் கைகளை போய் 10 விதமான அற்புதங்களை செய்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து வனாந்தரத்தை தண்ணி இல்லைன்னா சண்டை போடுறாங்க, இறைச்சி இல்லைன்னு சொல்லி அழுகுறது சண்டை போடுறாங்க. சோத்திரம். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் கடல் யோர்தான், அதாவது செங்கடல் வந்து நிற்குது, அப்போ சண்டை போடுறாங்க. பிரச்சனை வரும்போது மோசையை நோக்கி சண்டை போடுறாங்க. எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அதனால தான் யோசுவை பார்த்து பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். இப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி சண்டைக்கு எழும்புவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். பாருங்களேன், பலங்கொண்ட திடமாக தான் இருன்னு சொல்லி விட்டார். நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொன்னார், உன்னை விட்டு விலகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதனால தான் அந்த யோசுவை அப்படி தைரியப்படுத்தி தான் செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு சொல்கிறாரு. பாருங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னா நன்மை செய்த நபரை நன்மை செய்து இப்படி நம்மளை அந்த பார்வோன் கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். பார்வோன் கை செங்கலை இருக்க வச்சு செங்கலை சுட வச்சு சம்பளம் தராமல் அப்படி கொடுமை பண்ணுனானே, அவன் கையில் இருந்து இந்த மோசை கொண்டு வந்திருக்கிறார. அப்போ நம்ம மோசைக்கு விரோதமாக எழும்பலாமா அப்படிங்கிறது என்ன செய்யறதில்ல, அறிவே இல்லை. பாருங்க, அதனால தான் சோத்ரம் அந்த யோசுவை சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதல் முதலே சொல்லிட்டார். சோத்ரம். ஆண்டவர் சர்வ வல்லவர். பாருங்க, ஆரவங்களுக்கும் விரோதமாக எழும்பி என்ன பேசுகிறாங்க, இந்த கோலை துளிர்க்கணும். யார் கோலை துளுத்துச்சு பாருங்க, இப்படி கோலை துளிர்க்க வச்சு காஞ்ச கோல் கூட துளிர்க்கிறது. ஆண்டவர் அப்படியே அதே செஞ்சார். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த ஊழியக்கார கூட இருந்து நடத்தியிருக்கிறார். அந்த யோசுவா கூட இருந்து
அவர் நடத்துகிற காரியத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம் நடக்கும். அதிசயம் செய்கிறவர் பார்த்தீங்களா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஒரு காலத்தில் அந்த யாக்கோபு இப்படி தான் கைவிடப்பட்ட நிலைமையில் காட்டுகளை படுத்து கிடக்கான். சோத்திரம். ஆதியாகமம் புத்தகம் 28 அதிகாரம் பாருங்க, எப்படி காட்டில் படுத்திருக்கிறான். 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு இடத்திலே சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கல்லுக்களில் ஒன்றை எடுத்து தன் தலையை கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். இரவு நேரத்தில் பாருங்க, பெரிய பிரச்சனை. அண்ணன் சொல்லிட்டான் உன்னைய வெட்டுவேன்னு சொல்லி. அண்ணன் வெட்டுவேன்னு சொன்ன உடனே பெத்த தாய்க்கு எப்படி இருக்கும்? ஐயோ நம்ம பிள்ளையை வெட்டுவேன்னு சொல்லிட்டானே அப்படி சொல்லி எப்படியாவது ஒழிச்சு வச்சிடணும், பிள்ளையை எங்கேயாவது போக சொல்லிடணும் அப்படி சொல்லி நேரே லாபான் வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி அனுப்பிவிட்றான். காட்டுகளை நடத்தணும். இந்த காலத்தில் ட்ரெயினில் போயிடலாம். இரவு பம்பாயிலேருந்து வரணும்னா 2 நாள் ட்ரெயினில் இருந்தாலும் நைட்டு பகலும் இருக்கலாம், பயம் இல்லை. ட்ரெயினில் வரலாம், பஸ்ஸில் போகலாம். சென்னைக்கு போனால், கோயம்புத்தூர் போனால் பஸ்ஸில் போயிடலாம், ஒரு நாள் நைட்டு அப்படி போகலாம். அந்த காலத்தில் பஸ்ஸும் போக முடியாது, இரவில் ட்ரெயின்லேயும் போக முடியாது, கார்லேயும் போக முடியாது. காரும் கிடையாது, சைக்கிளும் கிடையாது, பைக்கும் கிடையாது. அந்த நாட்களில் யாக்கோபு காட்டுக்குள்ளே படுத்து கிடக்கான். இரவு நேரத்தில் ராத்திரி ஆயிட்டு ஒரு கள்ளத்துக்கு தலையில் வச்சுட்டு படுத்துருக்கான். எப்படி இருக்கும் பாருங்கள், எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு பெரிய பணக்கார வீட்டில் இருந்த வளர்ந்த பிள்ளை அம்மா அப்பா அண்ணன் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக படுத்து கிடக்கான் பாருங்க. அங்கே தான் ஆண்டவர் இறங்கிட்டார. பின்ன ஏன் நீ கவலைப்பட்டுட்டு இருக்கா? உன் வீட்டுக்குள்ளே இப்போ தனியாக படுத்துருக்கும்போது வீட்டுக்குள்ளே தனியாக படுக்க வேண்டியிருக்கு. பிள்ளைகளை வளர்க்குதட்டு பிள்ளைகள் கூட இருந்துச்சு. கல்யாணம் முடிச்சு அங்கங்கே போய்ட்டு வெளிநாடு போயிட்டு சென்னை போய்ட்டு அங்கே போய் தனியாக படுத்துருக்குன்னு நினைக்க. இந்த காட்டுகளை யாக்கோபு தனியாக படுத்து கிடக்கான். ஆண்டவர் மேலேருந்து பார்த்து தேவதூதர் இறங்கிட்டார, சொப்பனம் கொடுத்துட்டாரு. எப்படி ஒரு ஏணியை வச்சு வானத்துலேருந்து தேவதூதர் இறங்கி கீழேருந்து மேலே இறங்க அப்படி சொப்பனம் கொடுத்துட்டார் பாருங்க. அந்த தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலா கத்தன் என்று எப்படி ராத்திரி சொப்பனம் பற்றியல. அதற்கு மேலே கத்தன் என்ன சொல்கிறாரு? உன் தகப்பனாய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். உன்னையும் ஆசீர்வைப்பேன், உன் சந்ததியும் ஆசீர்வைப்பேன். அதுதான் வாக்குத்தத்தம். அடுத்தால என்ன சொல்றார் பாருங்க, நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் பெரிய வாக்குத்தத்தம். நம்ம மட்டும் ஆசீர்வதிச்சா போதாது, பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவர் கிருபையால் 7 பிள்ளைகளும் 8 உயிரும் நாங்களாம் எப்படியோ செத்து அழிஞ்சு போயிருக்கணும். மனுஷன் கைவிட்டான் பாருங்க. ஆனால் ஏசப்பாட்ட காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் இன்னைக்கு எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிச்சு உயர்த்தி செழிப்பாக்கி வச்சுருக்கார். இந்த யாக்கோபு கூட இருந்த தெய்வம் சொல்லிட்டார்ல, ஒரு சந்ததி ஆசீர்வதிப்பே, உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, ஏசப்பா கிருபையால் என் மூலமாக எத்தனையோ குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கண்ணீர் துடைக்கப்பட்டு அற்புதம் அதிசயங்களை செய்து குழந்தை இல்லாத குழந்தை கொடுத்து திருமண முடியாத பிள்ளை திருமண காரியங்கள், செத்து போகிற உயிர்களை உயிரோடு வச்சுருக்காரு. மரணக்கட்டுகளை உடைத்து தேவநாயக்கத்தை சர்வ வல்லவர் என்பது நிரூபித்து காட்டி கொண்டு இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, உனக்குள் ஒரு சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிப்பேன், அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படி தான் அந்த இரவில் அந்த யாக்கோபுக்கு சொல்லிட்டார். பார்த்தீங்களா, நான் உன்னோடு இருந்தேன், நீ போகிற இடத்துல உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யவளவு கைவிட மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன். அதே போல தான் யோசுவாட்டையும் சொல்லியிருக்கார், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை. எப்படி? நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன். அப்படித்தான், விலகுவது இல்லை.
நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. எவனும் எதிர்த்து நிற்க முடியாது. அடுத்தால உன்னோடு கூட உன்னை விட்டு விலகுவது இல்லை. நான் உன் கூட தான் இருப்பேன். பெரிய தெய்வம். அந்த யாக்கோபு அதே மாதிரி தான் சொன்னார். இரவில் சொப்பனம் கொடுத்து சொல்லிட்டாரு, அதை நிறைவேற்றி கொடுத்தாரு. நான் உனக்கு சொன்னதை செய்யவளவோ உன்னை கைவிட மாட்டேன் கூட இருக்கு. அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொடுத்தாரு. யாக்கோபை ஆசீர்வதிச்சாரு. வெறுங்கையாய் கடந்து போனான். பல பரிவாரங்களோடு திரும்பி வர்றான். அப்படி ஆசீர்வதிச்சிட்டாரு. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அப்படி தான் ஆசீர்வதிப்பார். வெறுங்கையா வந்தீங்களா? சர்வ வல்லமுள்ள தேவன் ஆசீர்வதிச்சு உயர்த்துகிற கர்த்தர். அதுதான் வாக்குத்தத்தம். உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை விட்டு விலகுவதே இல்லை, கூட இருக்கிறார். யாராவது உங்களை பேசிட்டாங்கன்னா ஆண்டவர் பேசுகிறாரு. யாராவது உங்களை திட்டிட்டாங்கன்னா பயப்படாங்க. ஏசப்பா திட்டுறாங்கன்னு சந்தோஷமாக இரு. ஆண்டவர் கூட இருந்து வழி நடத்துகிற தெய்வம். எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை வேதனை வந்தாலும் பயப்படாதுங்க. ஏன்னா ஆண்டவர் கூட இருக்கிறார். இந்த யாக்கோபு கூட எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. மாமனார் என்னெல்லாம் பண்ணான் அத்தனையும் ஆண்டவர் எடுத்து போட்டு யாக்கோபு ஆசை வச்சு உயர்த்திட்டாரே. அது மட்டும் இல்லை, ஏசா கொலை செய்வேன்னு சொன்னவன் அந்த தம்பி கூட வந்து பெரிய சமாதானம் கொடுத்துட்டாரு. கழுத்தை கட்டி அழுது 2 பேரும் சமாதானம் மாறிட்டாங்க. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த வயதான காலத்தில் ஈசாக்கு யாக்கோபு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்க உதவி செய்தார் ஆண்டவர். சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் மகிமையின் தேவன். அற்புதங்களை செய்கிறவ, உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னவ கண்டிப்பாக கூட இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மானமே, உன்னை காத்திடுவேன் நான் தினமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. பயப்படாதே மகள். தனிமையாக இருக்கிறேனே வீட்டில், பயப்படாதுங்க. ஆண்டவர் கூட இருக்கிறாரே. மற்றவங்களுக்காக ஜெபிச்சுட்டே இரு. ஆண்டவர் பெரிய அதிசயம் செய்வார். சர்வ வல்லமுள்ள தேவன். பாருங்க, அந்த வெளிப்படுத்த விசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் யாவே துடைப்பார். பாருங்களா, கண்ணீர் துடைக்கிற தெய்வம் நமக்கு இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்த விசேஷம் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீரில் ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவை துடைப்பார். 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவு பகல் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். அதனால தான் யோசுவை பார்த்து சொன்னார், உன்னை பார்த்து விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் அப்படி செய்கிற தேவன். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று வாக்கு கொடுத்துருக்கீங்க. பிள்ளைகளை விட்டு விலகாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க. கூட இருங்க ஏசப்பா. இந்த வாக்குத்தத்த வசங்கள் நிறைவேறட்டும். கிருபை சொல்லுங்கட்டும். இந்த 2025ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். கூட இந்த அற்புதம் செய்யுங்க. வயசானவங்களுக்கு அந்த உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுதலே சொல்லியிருக்கேன். அந்த வாக்கு தத்துவம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொண்டு வரட்டும், சமாதானத்தை கொண்டு வரட்டும். ஏசப்பா கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிங்க. கிருபை நாளுக்கு இருக்கத்தான் முடிச்சு விட்டுங்க. பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். தெய்வக்கரை கூட இருக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும்.
ஆண்டவர் அதிசயம் செய்யுங்க சபாலா கம்தரா லேட்டோ ஜேனிமி சேகலா பௌதனா ஷியா ஐட்டேமி ஜாலா பௌதன சிஜேகே ரைட்டோ சாலா கௌரா பதீனா ஷியரப்பவரே மாப்சிச நன்றி. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை டேடி. ஆண்டவர் கரத்திலே முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். டிவியை நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பரிசுத்தக்கரம் கூட இருக்கட்டும். இன்னும் அதிசயம் நடக்கட்டும். இன்னும் இந்த டிவி பரம்பட்டும் ஏசப்பா. மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் இடங்கொண்டு பெருகுவாயின்னு சொல்லி யாக்கோபு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் இடங்கொண்டு பெருகத்தக்கதாக எல்லா மாவட்டங்களிலும் பரம்பட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.